அடுத்த நிகழ்வாக நம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற அழைக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் தலைவர் அண்ணன் ஆர் காளிதாஸ் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வரவேற்று அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இங்கு வருகை தந்துள்ள அனுகிரகா மேடம் அவர்களே, அவங்க பேர் ரேகா மேடம் அவர்களே, மற்றும் நமது பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு வந்து இலக்கிய கூடல். அதான் இந்த கிருஷ்ணா ஸ்வீட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அங்கங்கே போனீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு வச்சுருக்கோம். அங்கெல்லாம் லட்டு அது இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாயில் வச்சோடனே உள்ளே ஓடிப்போம். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ நைஸாக வச்சுருப்பாங்க. அதனால் அந்த நிறுவனமும் இலக்கிய கூடல்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நட்புக்காக, நட்புன்னா என்னது, ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம மேடம் சொன்ன மாதிரி, நம்ம தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி, நட்புன்னா என்னதோ ஏதோன்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அதெல்லாம் நட்பே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது நம்மகிட்ட நட்பு மாதிரி நிறைய பேர் தேடி வருவாங்க. அதே நேரத்தில் அந்த நல்லா இருக்கிறோன்னு நம்ம நினைக்காம நம்ம கஷ்டப்படுற நேரம், நம்மளோட ஒட்டிக்கிட்டு ஓடி வந்தவங்களாம் சில பேர் வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தான் அந்த நேரம் நம்ம கூட நிற்பாங்க. அது ஒரு நட்பு. ஏன்னா ஒரு சின்ன சம்பவம், எங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்து அங்கே பல்லாரத்தில் இருக்குது. அதுக்கு எதிரில் வந்து ஒரு கடைக்காரர் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டார். மூளை சேஞ்ச் ஆகிட்டு அடிபட்ட உடனே. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோன்னா, அப்போ என் காரில் தான் அவரை தூக்கி வச்சு புறம்பட்ட ஜிஹெச்சுக்கு அவர் கூப்பிட்டு போகிறோம். அவரை நிறைய வசதியானவர் தான், எடுத்துகிட்டு கூப்பிட்டு போயிடுறோம். அவங்க வீட்டில் யாருமே வரல. அவங்க வீட்டில் இருந்தோ அவங்க பையன்களோ அவங்களுக்கு தகவலே தெரியாது. அவங்க யாருமே வரல. நாங்கள் ஒரு 4 பேர் வியாபாரிகள், அவரோட சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து உடனே குரம்பேட்டை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க அங்கேருந்து பார்த்துட்டு இது ரெஃபர் பண்ணி மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ நாங்கள் அங்கேருந்து அவரை கூப்பிட்டு வர்றோம். வந்தோன்னா எங்களோட வந்தவங்க 4 பேர் பல்லாவரம் வரும்போது இதில் காரை நிறுத்துங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இவங்களோட வர்றவங்க அங்கே ஜிஹெச்சுக்கு யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட அதில் வந்தவங்க ஒரு 2-3 பேர் இறங்கிட்டாங்க. அதுபோக நானும் இன்னும் ஒரு 2 பேர் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு தேவிகா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே சேர்த்து, ஏன்னா அங்கே ஒரு டாக்டர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அங்கே சேர்த்து அவரை பண்ணி அவர் அந்த இதெல்லாம், அதாவது மூளையே அவர் பேச்சு, அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவர் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி அவரை வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்கள்லாம் வந்துட்டாங்க. அவர் இன்றைக்கு ஹை லெவலில் இருக்கார். எப்போ பார்த்தா கூட நான் கூட திட்டதான் செய்வேன், நிறைய விஷயங்கள்ல அவர் திட்டுவேன். இருந்தால் கூட என்ன உயிரை காப்பாற்றின ஒரே அண்ணன் அவர் தான் அப்படிம்பாரு. ஏன்னா அதுதான் நட்பு. ஏன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்மளோட உள்ளவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரே ஒரு சின்ன இதுதான் ஒரு பெரிய நட்பாக மாறிடுது. அதே மாதிரி நீங்களாம் அதே மாதிரி இருக்கணும். செல்லை பார்த்தேன், செல்லை அதே மாதிரி மேடம் சொன்னாங்கல்ல, அதில் எனக்கு நிறையா செல்லை பற்றி தெரியாது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க நண்பர் இவங்க நண்பர்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. பிரச்சனைன்னு வரும்போது யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இருந்தாங்க மட்டும்தான் நட்பு. அது அவங்க சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அம்மா எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும்
நம்மளோட இருக்கிறது ஒரே ஆளுன்னா நம்ம அம்மா அப்பா, அவங்க நண்பர்கள் மாதிரி தான். அவங்க அட்வைஸை கேட்டு நீங்கள் அனைவரும் அதே மாதிரி நீங்கள் படிக்கணும். அதுக்காக உங்கள் கூட உள்ள நண்பர்கள்லாம் சொல்ல வரல, அதில் நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது 10 பேர் இருக்கிற இடத்துல யாராவது ஒரு 2 பேர் வந்து மோசமான நண்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த 8 பேரும் கிட்டத்தட்ட கெட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்துடும். அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் கண்டெடுத்து அவங்கள விட்டு ஒதுங்கிடணும். ஒதுங்கி நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை தரம் ரொம்ப முன்னேறும். உங்களுக்கு எல்லாருக்கும் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி அடுத்த ஆண்டு என்ன, அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன, அப்புறம் நம்ம இந்த பள்ளி வாழ்க்கையை முடிச்சுட்டு காலேஜ் கல்லூரிக்கு எப்படி போகிறது, இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.